நம்முடைய வினைகளின் பலனால் தான் நம்ம துன்பங்களை அனுபவிக்கிறோம். வினைகள் குறைய 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 அந்த துன்பத்தின் சுவடு என்பது மறைந்து நமக்கு அது இன்பமாக மலர்கின்றது. அதேதான் இந்த விரதத்திலேயும். இந்த விரதம் இருக்க 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 நம்முடைய வினைகளின் அளவு என்பது தேய்ந்து கொண்டே போய் எப்போ அது முழுமை பெறுகிறதோ அப்போ நமக்கு முழுமையான இன்பம், முழுமையான பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறது. அதே மாதிரிதான் நம்மள நிறைய பேருமே ஒரு விரதம்னு ஆரம்பிச்சுட்டு விரதம் இருந்தோம், 2 வருஷம் இருந்தோம், குழந்தை இல்ல விட்டுட்டோம், 4 வருஷம் இருந்தோம், குழந்தை இல்ல விட்டுட்டோம் அப்படின்னு அவநம்பிக்கையை எடுத்துக்கொள்ளாது நம்பிக்கையா கண்டிப்பா நீ எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு முருகனை இடையராது பிடித்து கொண்டு நீயாச்சு நானாச்சு, எனக்கு வேணும் ஒரு குழந்தைய நீ கண்டிப்பா கொடுக்கணும், கொடுக்கிற வரைக்கும் உன்னை நான் விட மாட்டேன் அப்படிங்கிற உறுதியான பக்தியோடு நீங்க இருந்து பாருங்க. நிச்சயமாக குழந்தையை முருகப்பெருமான் அருள்வார்.